Hello friends, welcome back to Business Minded Wolf. And today video எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் ஆச்சு பிகாஸ் இந்த வேக்சினோட அப்ரூவல் காரணமாகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுக்காகவும், அண்ட் ஐடி செக்டார் ஏன் உடைஞ்சது அப்படின்றது தெரிஞ்சதுக்காகவும் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி லெவல்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் முன்னாடி போய் பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோவோட அக்யூரேசி என்னன்றது தெரியும். ஸோ அக்யூரேசி மீன்ஸ் ஸோ போன வீடியோவில் வந்து இந்த 4300 அப்படின்ற இடத்த சொல்லியிருந்தேன். இந்த 4300 தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு, அந்த லைன் ரெட் கலர் லைனு. ஸோ இந்த லைனுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபால் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைனை பாருங்கள், உடைக்கவே இல்லை. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இந்த ரெட் கலர் லைனை பாருங்கள், அழகாக டச் ஆகிட்டு ரிட்டன் பேக் வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினோட அப்ரூவல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வேக்சின்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த வேக்சின்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதோ ஸோ எல்லா வேக்சின்ஸுக்கும் அப்ரூவல் தர்றதா சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக நெகட்டிவில் தான் இருந்தது மார்னிங். அண்ட் ஈவினிங் போக என்ன ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து மேஜர் ரீசன். அண்ட் வந்து ஐடி செக்டார் வந்து என்ன தான் Q4 ரிசல்ட் வந்து வண்டர்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஒய்ஓஒயை கம்பேர் பண்ணால் 6% இன்க்ரீஸாக காட்டியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கோஃபோர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனதர் ஐடி ஃப்ரேமை வந்து அக்வயர் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் ஏன் வந்து உடஞ்சிது? ஸோ என்ன காரணம்? இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐடியோட இண்டெக்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஐடியோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேர் வந்து ஸோ ரிசல்ட் கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ ஏன் நல்ல ரிசல்ட் கொடுத்தும் உடஞ்சிருக்கும்? ஸோ நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்கிறது. ஸோ இது யாரையும் ப்ளேம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் கேம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் மெஜாரிட்டியாக வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸோட கேம் வந்து என்னன்றது தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸோட ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட் விட்ட உடனே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அடுத்த நாள் நல்ல ரிசல்ட்டே வந்தாலே அடுத்த நாள் வந்து உடையும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸை வந்து ஷேர் ப்ரைஸை உடச்சி திருப்பி லோவில் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸோட கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்தப்பெல்லாம் இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. நாட் ஆல் த டைம்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு மெஜாரிட்டியாக ஒரு ரீசனாக சொல்லலாம். பிகாஸ் டிசிஎஸும் ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இன்ஃபோசிஸும் சூப்பரான ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. பைபேக் வேறு சொல்லியிருக்காங்க. பைபேக்லாம் சொன்னால் வந்து ஷேர் ப்ரைஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இட் லீட்ஸ் டு ஸ்கை ராக்கெட். ஸோ ஸ்வைன் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி செக்டராகவே பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் காட்டியுமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னா ஏறத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங். அண்ட் இதில் போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் பார்த்துட்டு எதில் ரிலேட்டட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 37 அட்வான்சஸ் அண்ட் 13 டிக்ளைன்ஸஸ், 13 குறைஞ்சிருக்கு. அண்ட் 37 ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐ நேற்று உடஞ்சதுக்கு மெஜாராக வந்து பார்த்திங்கன்னா 1746 crore வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 194 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் முடிஞ்சிருக்கு. அண்ட் இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் சேல்ஸில் 1,23,483 வெஹிக்கிள்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் இந்த இயர் வந்து 12.4% ஹையராக வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இது மெயின்லி பார்த்திங்கன்னா இப்போ டாட்டா மோட்டர்ஸ் வந்து நிறைய பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நிறைய மாடல்ஸ் வந்துச்சு.
உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இனிஷியேட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து வெரி பாசிட்டிவ் சைன் ஃபார் டாடா மோட்டார்ஸ். எல்லா டிப்லையும் வந்து பை பண்ணுறதுக்கு பாருங்கள். ரெக்கமெண்டிங் டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்டாக். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 800,000 போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 260 290 அரௌண்ட் 300ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெட்டர் கோ வித் டாடா மோட்டார்ஸ். அண்ட் வேதாந்தா வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இந்த கோவாவில் வந்து ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி வந்து சரியாக கொடுக்காத லேக் ஆஃப் மேண்ட்ரே என்ஓசி இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டோரண்ட் பவர் வந்து 51 யூனிட்ஸுக்கு மேலே குஜராத்தில். ஸோ குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்திநகர் அகமதாபாத் காந்திநகர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 51 யூனிட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 5 to 10 பைசே பர் யூனிட் வந்து சார்ஜ் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் சைன் ஃபார் டோரண்ட் பவர். அண்ட் மதர்சன் சுமி வந்து பார்த்திங்கன்னா மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீசஸ் அஃப்ரிம் தி BA1 கார்பரேட் ஃபேமிலி ரேட்டிங். ஸோ ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மதர்சன் சுமி சிஸ்டத்துக்கு. குட் சைன் ஃபார் மதர்சன் சுமி. அண்ட் மஹேந்திரா இது கூட ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்டாக் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்டர். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து தார் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சோம். மஹேந்திரா தார் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 6 மந்தில் 50,000 புக்கிங்ஸ். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு வந்து 10,000 நியர்லி ஒரு 8,000 9,000 புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ வெரி குட் சைன் ஃபார் மஹேந்திரா. அண்ட் வந்து இன்றைக்கியான ஐ டெலிவரி ஸ்கேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா, Axon Agro Products and BRIGATE Enterprises, TTK Prestige and Solar Active Pharma Science வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லாவே ஐ டெலிவரி குவான்டிட்டியில் இருக்குது. அண்ட் பர்சன்டேஜும் குவான்டிட்டிக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் BRIGATE அண்ட் Axon. ஸோ TTK எல்லாமே வந்து சிமிலராக இருக்கும். அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆவாஸ் ஃபைனான்ஷியல், ஸ்பண்டனா ஸ்பூர்த்தி ஃபைனான்ஷியல். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ டெலிவரி பர்சன்டேஜில் இருந்திருக்கு. அண்ட் ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து பர்டிகுலராக எவ்வளோ ரேஞ்சுக்கு போகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பிலீவ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1ல டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி அண்ட் CIPLA, டாக்டர் லால் பாத் லேப்ஸ் அண்ட் MINDTREE அண்ட் LIPIN. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம் அண்ட் ஐடி செக்டார் இஸ் அ பூம். மீடியம் டு ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் இஸ் பெட்டர். ஃபார் லாங் டேர்ம் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு ஆகுங்க, எஸ்பெஷலி டாடா மோட்டார்ஸ். ஸோ பி அக்ரெசிவ் இன் திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஐ கேன் ஏபிள் டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.